முருகாசரணம். மயிலும் மயிலும் சேவலும் துணை. இன்றைய திருவருணை பாடல் குழவியுமா என துவங்குகிறது. உலகில் பிறந்து வளர்ந்து இறந்து சாம்பலாகும் வாழ்வை நினைந்து யோக பயிற்சிகளால் மரணமில்லா பெருவாழ்வா முக்தி வீட்டை அடைய உதவ இறைவண்ணம் வேண்டுகிறார் அருள்கிரி பெருமான். பாடலையும் பொருளையும் கேட்டு மகாகவி பாரதியாரின் புதிய ஆத்திசூடியின் 5ஆம் அடி உடலினை உறுதி செய் மற்றும் ஔவையாரின் ஆத்திசூடி 5ஆம் அடி உடையது விளம்பே, இந்த இரு வரிகளின் விளக்கத்தையும் பார்ப்போம். முருகாசரணம். குழவியுமாய் மோக மோகித குமரனுமாய் வீடு காதலி புலவனுமாய் நாடு காடொடு தடுமாறி. குழவியுமாய் மோக மோகித குமரனுமாய் வீடு காதலி புலவனுமாய் நாடு காடொடு தடுமாறி. குனி கொடு கூனிடுமா கிடுகிழவனுமாய் ஆவி போய்விட பிறகுடனே தூளியாவதும் அறியாதாய். குனி கொடு கூனிடுமா கிடுகிழவனுமாய் ஆவி போய்விட பிறகுடனே தூளியாவதும் அறியாதாய். பழைய ஜடாதார மேனிகள் கழிவுடல் காணா நிராதர பரிவிலி வானாளை நாள்தோறும் மடை மாறே. பழைய ஜடாதார மேனிகள் கழியுடல் காணா நிராதர பரிவிலி வானாளை நாள்தோறும் மடை மாறே. பல பலவாம் யோக சாதக உடல் கொடு மாயாத போதக பதி அழியா வீடு போயினி அடைவேனோ. பல பலவாம் யோக சாதக உடல் கொடு மாயாத போதக பதி அழியா வீடு போயினி அடைவேனோ. எழு கடத்து மூல மேருவும் இடிபட வேதாவும் வேதம் இரவியும் வாய்ப்பாரி ஓடிட முதுஷேடல். எழு கடத்து மூல மேருவும் இடிபட வேதாவும் வேதமும் இரவியும் வாய்ப்பாரி ஓடிட முதுஷேடன். இருளரு பாதாள லோகமும் இமயமும் நீராக வாழ்கிரி இருப்பிளவாய் வீழ மாதிர மலை சாய. இருளரு பாதாள லோகமும் இமயமும் நீராக வாழ்கிரி இருப்பிளவாய் வீழ மாதிர மலை சாய. அழகிய மாபாக சாதனன் அமரரும் ஊர்பூத மாறுசை அவுணர்தம் ஆசேனை தூளெழ விளையாடே. அழகிய மாபாக சாதனன் அமரரும் ஊர்பூத மாறுசை அவுணர்தம் ஆசேனை தூளெழ விளையாடே. அமரினை மேவாத சூரரை அமர் செய்யும் வேலாயுதா உயர் அருணையில் வாழ்வாக மேவிய பெருமாளே. அமரினை மேவாத சூரரை அமர் செய்யும் வேலாயுதா உயர் அருணையில் வாழ்வாக மேவிய பெருமாளே. பல பலவாம் யோக சாதக உடல் கொடு மாயாத போதக பதி அழியா வீடு போயினி அடைவேனோ. அமரினை மேவாத சூரரை அமர் செய்யும் வேலாயுதா உயர் அருணையில் வாழ்வாக மேவிய பெருமாளே. உயர் அருணையில் வாழ்வாக மேவிய பெருமாளே.
குழவியுமாய் மோக மோகித குமரனுமாய் வீடு காதலி கொலவனுமாய் நாடு காடோடு தடுமாறி. குழவியுமாய் ஆரம்பத்தில் குழந்தையாக இருந்து பிறகு மோக மோகித குமரனுமாய் ஆசைகளும் சிற்றின்பம் விரும்பும் வாலிபனாக, வீடு காதலி கொலவனுமாய் இல்லம் இல்லாள் இவர்களுடன் கொலவுபவனாக, நாடு காடோடு தடுமாறி பொருள் தேடி நாட்டிலும் காட்டிலும் உழன்று வீட்டோடு அரேக நாட்டோடு காற்றோடு தடுமாறி என ஒரு பாடல். குனிகொடு கூனிடுமாகிடு கிழமனுமாய் ஆவி போய்விட விறகுடனே தூளியாவதும் அறியாதாய். குனிகொடு கூன் நீடுமாகிடு உடல் வளைந்து கூன் ஏற்பட்டு நிமிர்ந்த முதுகும் குனிந்த என்று பாட்டு. கிழவனுமாய் ஆவி போய்விட மூப்பை அடைந்து முடிவிலே உயிர் அடங்க, விறகுடனே தூளியாவதும் இடுகாட்டில் விறகுக்கு இடையே அறியாததாய் உணர்ந்து ஞானம் மேல் நோக்க, பழைய சடாதர மேனிகள் கழியுடல் காணா நிராதர பரிவிலி வானாலை நாள்தோறும் மடை மாறி. பழைய சடாதர மேல்திகள் தொன்று தொட்டு வரும் பிறவியில் உடலில் உள்ள 6 ஆதாரங்களில் மேல்நிலையில் காண்பன கழிவுடல் காணா ஸ்தூல சரீரத்தை மறந்து நீங்கிய சமாதி நிலை பெற்று உடம்போடு செத்திட்டு இருப்பார் செவியோகிகளே என்றார். நிராதர பற்றுக்கோடற்றதும் பரிவிலிவான் துன்பம் இல்லாததுமான பரிவெளியை அடைந்து நாளை நாள்தோறும் மடைமாறி. நாளை 4 அங்குலம் கழிந்து போகும் பிராணக்கலையை, ஒவ்வொரு சுவாசத்திலும் 4 அங்குலம் கழிந்து போகும் பிராணக்கலையை திருப்பி பலபலவாம் யோக சாதக உடல் கொடு மாயாத போதக பதி அழியா வீடு போய் இனி அடைவேனோ. பலபலவாம் யோக சாதக, பல யோக சாதனை செய்து உடல் கொடு, அதன் மூலம் உடலை வஜ்ரமாக்கி மாயாத போதக அழிவில்லாததும் ஞானமயமானதுமான பதி அழியா வீடு இறைவனின் நசித்தல் இல்லாத மோட்ச வீட்டை போய் இனி அடைவேனோ, நாடு சென்று இனிமேலாவது பெறுவேனோ. எடுகடல் தீமூல மேருமும் இடிபட வேதாவும் வேதமும் இரவியும் வாய்ப்பாரி ஓடிட முது சேடன். எழுகடல் தீமூல சப்த சமுத்திரங்களும் தீயால் எரிய, மேருமும் இடிபட மேருமலை பொடியாக, வேதாவும் வேதமும் இரவியும் வாய்ப்பாரி ஓடிட பிரம்மனும் வேதங்களும் சூரியனும் வாய்ப்பாரி ஓடிட முது சேடன் பழைய ஆதிசேஷன் வாழும் இருளொரு பாதாள லோகமும் இமயமும் நீராக வாழ்கிரி இருப்பிளவாய் வீழ மாதிர மலை சாய. இருளொரு பாதாள லோகமும் இருள் இல்லாத நாகலோகமும் இமயமும் நீராக இமயமலையும் தூளாகவும் வாழ்கிரி இரு பிளவாக வீழ சக்கரவாள மலை இரு கூறாய் பிளந்து கீழே விழ மாதிர மலை சாய திக்குகளில் உள்ள 8 மலைகளும் சாய்ந்து விழவும் அழகிய மா பாகசாதனன் அமரரும் ஊர்பூத மாறுசை அவுணர் தம் மா சேனை தூளெழ விளையாடி. அழகிய மா பாகசாதனன் அழகிய சிறந்த இந்திரனும் அமரரும் தேவர்களும் ஊர்பூத தங்கள் ஊரில் குடிபுக மாறுசை பகித்திருந்த அவுணர் தம் மா சேனை அரக்கர்களின் பெரிய சேனை தூள் எழ விளையாடி தூளாகும்படி விளையாடி அமரினை மேவாத சூரரை அமர் செய்யும் வேலாயுதா உயர் அருணையில் வாழ்வாக மேவிய பெருமாளே. அமரினை மேவாத சூரரை அமைதி இல்லாத சூரர்களோடு அமர் செய்யும் வேலாயுதா போரிடும் வேலாயுதனே உயர் அருணையில் வாழ்வாக மேவிய பெருமாளே. பெருமையால் உயர்ந்த அண்ணாமலையை விற்றிருக்கும் பெருமாளே, பல யோக சாதனை செய்து அதன் மூலம் உடலை வஜ்ரமாக்கி அழிவில்லாததும் ஞானமயமானதுமான இறைவனின் நசித்தல் இல்லாத மோட்ச வீட்டை நாடிச் சென்று இனிமேலாவது பெறுவேனோ. முருகாசரணம் திருப்புகழ் பாடல் கேட்டோம். மகாகவி ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியாரின் புதிய ஆத்திசூடி பாடலை பார்ப்போம். பாடல் வரி 5. உடலினை உறுதி செய். மனித வாழ்க்கையில் உடல் நலம் மிக முக்கியமாகும். உடல் ஆரோக்கியம், நோயின்மை ஆகியவை உள்ளத்தின் வளர்ச்சிக்கும் அறிவின் வளர்ச்சிக்கும் மிகவும் அவசியமானதாகும். உடல் ஆரோக்கியத்திற்கு உடல் வலுவாக இருக்க வேண்டும். அதற்காக நல்ல உணவும் உடற்பயிற்சியும் அவசியமாகும். உடலினை உறுதி செய்வதற்காக எல்லா நாடுகளிலும் உடற்பயிற்சி, விளையாட்டு வித்தைகள் ஆகியவை கற்பிக்கப்படுகின்றன, பயில்விக்கப்படுகின்றன.
விளையாட்டுப் போட்டிகள் முதலியவை நடத்தப்பட்டு உடலினை உறுதி செய்ய ஊக்குவிக்கப்படுகிறார்கள். உடல் உறுதிக்கும் வலிமைக்கும் நமது நாட்டு கதைகளில் பாத்திர படைப்புகளும் நிகழ்ச்சிகளும் காட்டப்படுகின்றன. யானை, சிங்கம் போன்ற உடல் பலமும் உறுதியும் மிக்க அவயங்களும் நமக்கு காட்டப்படுகின்றன. ராமாயண கதையில் ராமன், ஹனுமன், ராவணன் ஆகியோர் உடல் பலமும் உறுதியும் உள்ளவர்கள். ஹனுமன் சிறந்த புத்திசாலியாகவும் செயற்கரிய செய்யும் திறனாளாகவும் காட்டப்படுகிறார். ஹனுமன் வாயுபுத்திரன் பலத்திற்கு வாயுவை எடுத்துக்காட்டாக கூறுவது உண்டு. கதையில் ஹனுமனுடைய உடல் உறுதியை பற்றி கூறும் பொழுது, கடலை தாண்டினான், சஞ்சீவ மலையை பெயர்த்து அதை தூக்கி கொண்டு வந்தான், இலங்கையை எரித்தான் என்றெல்லாம் கூறப்படுகிறது. ராவணன் உடல் பலமும் உறுதியும் கொண்டவன் என்று ராமாயண கதை கூறுகிறது. ராவணன் இமயமலையிலே உள்ள கைலாயத்தையே கட்டை விரலால் அசைத்தவன் என்றும் 1000 யானைகளை எதிர்த்து போடும் வல்லமை மிக்கவன் என்றெல்லாம் உடல் பலத்திற்கு உதாரணம் கூறப்படுகிறது. பாரத கதையில் பீமன் உடல் பலமும் உறுதியும் மிக்கவன். பீமனும் அனுமனைப் போல வாயுபுத்திரன். பீமனும் வாயுவைப் போல பலமும் உறுதியும் கொண்டவன். பீமன் 100 வரையும் கொன்றவன். இவர்கள் எல்லாம் கதாபாத்திரங்கள் என்ற முறையிலே கதையிலே விளக்கத்தில் மிகைப்பட கூறப்பட்டிருந்தாலும் அவை உடல் பலத்திற்கும் உறுதிக்கும் உதாரணங்களாகும். உடலினை உறுதி செய்ய உடற்பயிற்சி அவசியமாகும் என்பதை நாம் அறிவோம். நமது குழந்தைகளும் இளம் ஆண்களும் பெண்களும் கட்டாயம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். ஊர்தோறும், வீதிதோறும், பள்ளிதோறும் கல்வி நிலையங்கள், தொழில் நிலையங்களிலும் உடற்பயிற்சி நிலையங்களும் விளையாட்டு பிரிவுகளும் அமைய வேண்டும். நமது இளைஞர்கள் பல விளையாட்டுகளிலும் பயிற்சியிலும் தேர்ச்சி பெற வேண்டும். மனித வாழ்க்கைக்கு உணவு, உடை, உறைவிடம், கல்வி, கலை, இலக்கியம் ஆகியவை போலவே விளையாட்டும் உடற்பயிற்சியும் மிகவும் அவசியமானதாகும். எனவே உடலினை உறுதி செய்வதில் நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகும். அதற்காக இளமையிலிருந்தே நமது ஆண், பெண் குழந்தைகளை உடற்பயிற்சியிலும் விளையாட்டிலும் உழைப்பிலும் ஈடுபடுத்த உடலினை உறுதி செய்ய வேண்டும். உடலினை உறுதி செய்ய நல்ல ஆரோக்கியமான ஓட வேண்டும். உடல் நலத்தையும் சீராக பேண வேண்டும். நாட்டின் சுகாதாரத்தையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க வேண்டும். நல்ல காற்று, தண்ணீரும் கிடைக்க செய்ய வேண்டும். இயற்கையை பாதுகாக்க வேண்டும். உடற்பயிற்சியில் நாமும் நாடும் கவனம் செலுத்த வேண்டும் என்று மகாகவி விரும்புகிறார். அபி பிராட்டியாரின் ஆத்திசூடியின் 5ஆம் வரி, உடையது விளம்பேல். உடையது, உனக்கு உள்ள பொருளை விளம்பேல், நீ பிறர் அறியும்படி சொல்லாதே. உன்னிடத்தில் உள்ள பொருளை அல்லது ரகசியங்களை பிறர் அறியுமாறு சொல்லாதே. உனக்குள்ள பொருள் மற்றும் சிறப்புகளை பலரும் அறியும்படி பெருமையாக பேசாதே. உன்னுடைய பலவீனத்தையும் பலரும் அறியும்படி சொல்லாதே. அதனால் நல்ல பயன் எதுவும் இல்லை. பேருந்தில் பயணம் செய்யும் பொழுது விலை உயர்ந்த பொருளை செல்வாவிடம் கொடுத்து அடிக்கடி பத்திரமாக பார்த்து கொண்டு போ என்று சொல்லும் பொழுது அருகில் உள்ள ஒரு திருட்டு பயனை கவனித்தால் ஏதோ முக்கியமான பொருள் உள்ளது என்று நினைத்து அதை எடுத்து சென்று விடுவார். பிறகு நம்மிடம் அந்த பொருள் இருக்காது. அதனால் உன்னிடம் உள்ள பொருளை விளம்பாதே, மீண்டும் மீண்டும் பொது இடத்திலே சொல்லாதே. விளம்புதல் என்ற சொல் கேரள பகுதியில் இன்றும் கையாளப்படும் ஒரு சொல். பாலக்காடு அருகில் நொச்சூர் கிராமத்தில் உள்ள அகஸ்திய ஆசிரமத்திற்கு எங்கள் குழுவினர் சென்ற பொழுது உணவு பரிமாறினர். கேரளாவில் பாயசத்தோடு பப்படம் சேர்த்து சாப்பிடுவது ஒரு தனியான சுவை என்பதால் அப்பொழுது நொச்சூர் சுவாமிகள், அப்பா வைத்தி, அந்த பப்படமும் பாயசமும் விளம்பு என்றார். அதாவது திரும்ப திரும்ப விசாரித்து பரிமாறு என்றார். அது என் நினைவிற்கு வருகிறது. தன்னிடத்து உள்ள பொருளை ஒருவன் வெளிப்பட கூறுதல் கூடாது என்று பொருள் கொண்டாலும் யாரும் தன்னிடத்தில் உள்ள பொருளை வெளிப்பட கூறுவது இல்லை. தன்னிடத்து உள்ள அறிவு, வீர முதலியவற்றை வெளிப்பட கூறினாலும் தன்னிடத்து உள்ள செல்வத்தை வெளிப்படையாக யாரும் விளம்புவதில் இல்லை என்பது உலகறிந்த உண்மை. அறிவு விளங்க பெற்றவர் யாரும் தன்னிடத்தில் அறிவு மிகுந்துள்ளது என்று கூறிக்கொள்ள மாட்டார்கள். தன்னிடத்தில் உள்ள பராக்கிரமத்தை தன்னை பிறர் மதிக்க வேண்டும் என்பதற்காக வெளிப்படுத்துகின்றவர்கள் உண்டு. மேலும் தன்னை பிறர் மதிக்க வேண்டும் என்பதற்காக பிறரிடத்தில் உள்ள குறைகளை தூற்றி கூறுவார்கள். குற்றம் கண்டே பேர் வாங்கும் பேர்வழிகள் உலகில் இல்லாமல் இல்லை. ஒருவன் தன்னைத்தானே வேந்து கொள்ளுதல் கூடாது என்பதை அறிவுறுத்த வியவர்க்கு எஞ்ஞான்றும் தன்னை என்றும், அவ்வாறு தன்னை தானே வேந்து கொள்ளுகின்றவன் விரைந்து அழிந்து போவான் என்பதை அறிவுறுத்த தன்னை வியந்தான் விரைந்து கெடும் என்றும், பிறரிடத்து உள்ள குற்றம் குறைகளை பிற அருகே சொல்லாது இருப்பது சான்றாண்மை என்பதை அறிவுறுத்த பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு என்றும் திருவள்ளுவநாயனார் அருளியிருக்கிறார். தன்னிடத்தில் உள்ள பெருமையை ஒருவன் எப்பொழுதும் பிறர் அறிய கூறிக்கொண்டே இருப்பானாயின் அதனை பிறர் விரும்பாமல் வெறுக்கவே செய்வர். அதுபோலவே எப்பொழுதும் பிறரது குற்றம் குறைகளை விரித்து கூறிக்கொண்டே இருந்தாலும் விரும்பத்தக்கதாக இராது. எனவே
ஒருவன் தன்னிடத்தில் உள்ள நன்மைகளை பெரிதாக மதித்து பிறரிடம் கூறி விளம்பரப்படுத்த வேண்டாம் என்றும், பிறரிடத்தில் உள்ள குறைகள் தன்னிடத்தில் இருக்கும் என்பதை அறியாமல் பிறரது குற்றங்களையே பறக்க பேசிக் கொண்டிருக்க வேண்டாம் என்பதாக அவை பிராட்டி அறிவுறுத்தியாக கொள்வதே பொருத்தம். ஒருவரிடத்து பொருந்தி உள்ள அறிவு, அழகு முதலான நன்மைகளை பிறர் மதிப்பு போற்ற வேண்டும். தன்னுடைய பெருமைகளை ஒருவன் தானே வெளிப்படுத்தி தம்பட்டம் அடித்துக் கொள்கின்றவனை மருந்தாலும் தெளிவிக்க முடியாத பைத்தியம் என்று பிறர் வெளி நகையாடுவார்கள் என்று நாலடியார் பாடல் கற்றனவும் கண்ணகன்ற சாயலும் இல் பிறப்பும் பக்கத்தார் பாராட்ட பாடி எய்தும் தான் உரைப்பின் மைத்துணர் பல்கி மருந்தின் தனியாத பித்தன் என்று எண்ணப்படும். தீ வளரும் என்று நீர் விட்டால் முன்னிருந்த தீயும் எப்படி வளராது, அவிந்தே போகுமோ? அதுபோலவே தனக்கு மதிப்பு மிகும் என்று தன்னைத்தானே ஒருவன் புகழ்ந்து கொண்டால் இதற்கு முன்னிருந்த மதிப்பு மிகாது அழிந்தே போகும் என்பதை குமரகுருபர அடிகள் அருளிய நீதி நீரை விளக்கம் என்னும் நூலிலே 2 பாடல்களை காணலாம். தன்னை வியப்பிப்பான் தற்புகழ்தல் தீச்சுடர் நன்னீர் சொரிந்து வளர்த்தால் அன்னே வியவாமை அன்றே வியப்பாவது இன்பம் நயவாமை அன்றே நலம். தன்னை பிறர் மதிக்க வேண்டும் என்று எண்ணுபவன் தன்னைத்தான் புகழ்ந்து கொள்ளாமல் தன்னை தாழ்மையாகவே உரைத்துக் கொண்டு பிறரிடத்திலே காணப்படும் உயர்ந்த செயல்களை பிறர் அறிய புகழ்ந்து கூறி அவரது தாழ்மைகளை வெளிப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்று பிறரால் பெரும் சுட்டு வேண்டுவான் யாண்டும் மரமாமே நோற்பது ஒன்று உண்டு பிறர் பிறர் சீரெல்லாம் தூற்றி சிறுமை புறம் காத்து யார் யாருக்கும் தாழ்ச்சி சொல்லல். தன் உயர்வு கருதி பிறரை இழுத்து பேசுதலும் தனது உடைமையை பிறர் அறிய வெளிப்படுத்தாமலும் வாழ்வதை ஒழுக்கமாக கொண்டு வரியாருக்கு இட்டு உண்பவன் தேவர் தலைவனாக போற்றப்படுவான் என்று 14 கணக்கு நூல்கள் ஒன்றான ஏலாதி எனும் நூல் கூறுகிறது. உரையான் புலன் குடிமை ஊனம் பிறரை உரையான் பொருளுடு வாழ்வு ஆயு உரையானாய் உபாதி வண்டு தேர்ந்து உன் குழலாய் ஈர்த்து உண்பான் தேவாதி தேவனாத்தேரு. இந்த கருத்தையே ஏலாதி மேலும் வலியுறுத்துகிறது. பொய் உரையான் வையான் புறம் கூறான் யாவரையும் மெய்யுரையான் உள்ளனவும் விட்டு உரையான் எய் உரையான் கூந்தல் மயில் அண்ணாய் குழிய வான்விண்ணோர்க்கு வேந்தனாம் இவ்வுலகம் விட்டு. மயில் தொகையை போன்ற கூந்தலுடைய பெண்ணே, பொய் சொல்லான், எவரையும் இகழான், ஒருவரையும் புறம்பாக இழுத்து பேசான், பிறர் துன்பத்தை நீக்குவதற்காக நடந்த உண்மையை சொல்ல மாட்டான், தன் மாட்டு உள்ள பொருள்களையும் வெளிப்படுத்தி சொல்ல மாட்டான், நண்பனிடத்திலேயும் தனக்கு உள்ள வறுமையை வெளிப்படுத்தாதவனாகிய ஒருவன் இம்மண்ணுலகத்தை விட்டு நீங்கி மேல் உலகத்திலே கூடியுள்ள தேவர்களுக்கு தலைவனாவான் என்பது பொருள். ஒழுக்கத்திலிருந்து தவறாத உள்ளத்தை உடையவர் பண்பு குறித்து 14 கணக்கு நூல்கள் ஒன்றான ஆசார கோவை என்ன கூறுகிறது என்றால், படிரும் பயனிலமும் பட்டி உரையும் வசையும் புறனும் உரையாரே என்றும் அசையாத உள்ளத்தவர். எந்த காலத்தும் ஒழுக்கத்தினின்றும் தவறாத மனமுடையோர் வஞ்சனை சொல்லையும் பயனற்ற சொல்லையும் நாவடக்கம் இல்லாத சொல்லையும் பழிச்சொல்லையும் புறங்கூறுதலையும் சொல்ல மாட்டார்கள். எனவே உடையது விளம்பேல் என்று அவைப்பாட்டி அறிவுறுத்தியது தன்னுடையதாகிய பெருமையையும் பிறருடையதாகிய சிறுமையையும் பிறர் அறியுமாறு விரித்து கூறுதல் கூடாது, திரும்ப திரும்ப கூறக்கூடாது என்பதாகும். அடுத்த பதிவிலே தொடருவோம். பாரதியார் திருவடிகள் போற்றி, அவை பிராட்டி திருவடிகள் போற்றி போற்றி.